அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். நான் சுப்பிரமணியன், ருட்சோ பயோடெக். நம்ம இந்த பூச்சி நோயை பற்றியே நிறையா பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சத்துக்களில், நுண்ணூட்ட சத்துக்களில் பிரதான நுண்ணூட்ட சத்தான ஜிங்க், அதாவது துத்துநாகம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜிங்க் சத்து இந்திய மண்ணில் கிட்டத்தட்ட ஒரு 50% 60% மண்ணில் இல்லைன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் 60% மண்ணில் துத்துநாகமே இல்லை அப்படின்றாங்க. இந்த ஜிங்க் எப்பப்பெல்லாம் இல்லாமல் போகும் அப்படின்னாக்க, அதிகமாக தண்ணி தேங்கி நிற்கிது நம்ம நெல் வயல் மாதிரி, அந்த மாதிரி கண்டிஷனில் இது இல்லாமல் போகும். இன்னொன்று உங்களுக்கு இந்த கார அமிலத்தன்மை பிஹெச்னு சொல்லுவோம், அது அதிகமாக இருக்கும் பட்சத்தில், சலைனிட்டி இல்லை சோடியம் கண்டென்ட் அதிகமாக இருந்தால், அல்கலினிட்டி சோடிசிட்டி அதிகமாக இருக்கிறப்ப இந்த ஜிங்க் உங்களுக்கு கிடைக்காம போகும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டோட பிரதான பயிர் என்ன? நெல் மற்றும் மக்காச்சோளம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜிங்க் தான் அதிகமாக தேவைப்படுது. எப்படி ஒரு எண்ணெய் வித்து பயிர்களுக்கு போரான், கால்சியம் அதிகமாக தேவைப்படுதோ, அதே மாதிரி நெல்லுக்கும் மக்காச்சோளத்துக்கும் அதிகமாக ஜிங்க் தான் தேவைப்படுது. சரிங்க சார், இப்போ இது இல்லைன்னா நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் பவுடர் மாதிரி அடித்தொகைகளில் வரும். போக போக அது சிவப்பு கலரில் மாறும். அது செவட்ட நோயின்னு சொல்லுவோம். அதே நெல்லில் வந்தால் கைரா டிசீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். மொத்தமாகவே செடி உக்காந்து போகும், தூர்ப்பே வைக்காது. கிட்டத்தட்ட மகசூல் இந்த துத்துநாகத்தினால 15-25% குறையுது அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லுது. சரிங்க சார், இந்த துத்துநாகம் எதுக்கெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அப்படி என்ன இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ரொம்ப முக்கியம் சார். இது உங்களுக்கு வேர் வளர்ச்சி, இந்த கேபிலரி ரூட் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பச்சைத்தன்மை, குளோரோஃபில் கண்டென்ட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒளிச்சேர்க்கை, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும்னா அதுக்கு துத்துநாகம் வேணும். அது போக இல்லாமல் உங்களுக்கு தூர்ப்பு அதிகமாக வைக்கிறதுக்கு, அதிகமாக மகரந்த சேர்க்கை ஆகிறதுக்கு, அதனால் அதிகமாக மணி பிடிக்கிறதுக்கு, அந்த மணியெல்லாம் அதிகமாக பால் பிடிச்சி நல்ல வெயிட்டு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த துத்துநாகம் சத்து வேணும். அப்போ இந்த துத்துநாகம் இல்லை சார் என் வயலில் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஜிங்க் சல்ஃபேட் இல்லை ஜிங்க் குளோரைடுன்னு உப்புகள் இருக்குது. அதை வாங்கி, உரங்கள் வாங்கி நீங்கள் பொதுவாக கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அது மண்ணோட உறவாடி செடிக்கு கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45-60 நாள் ஆகும். அப்போ இதுக்கு மாற்றாக தான் ஜிங்க் EDTA அப்படின்னு உடனே ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி உடனே கிடைக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு 2-3 நாளில் கிடைக்கும். ஆனால் இது எல்லாம் ரசாயனம். நான் ஒரு இயற்கை விவசாயி. இன்னொன்று, அது ரசாயனங்கள் கொடுத்தாலும் கொஞ்ச நாளைக்கு தான், திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் சார், இதுக்கு ஒரு நிலைத்த நீடித்த நிரந்தரமாக இந்த துத்துநாகம் கிடைக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம ஃபெர்டிலிட்டி கொடுங்க. இந்த ஃபெர்டிலிட்டியில் உங்களுக்கே நல்லா தெரியும், தலைமணி, சாம்பல் சத்து, ஜிங்க், அயன், சல்ஃபர், சிலிக்கா, 6 நுண்ணுயிர்கள், 7 சத்து. அதில் முக்கியமானது குளுக்கோனோ அசிட்டோபாக்டர். அதுதான் உங்களுக்கு இந்த துத்துநாக சத்தை எடுத்து கொடுக்குது. நான் சொன்ன மாதிரியே இதில் 1 கிராமில் 1 கோடி நுண்ணுயிராக, இதை தண்ணி பட்டோன்னா பல லட்சம் கோடியாக பெருகுதா, மண்ணிலே போய் உட்காந்து அங்கே தங்கிடுறதுனால எப்பப்பெல்லாம் செடிக்கு வேணுமோ அப்பப்பெல்லாம் இது துத்துநாகத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆகவே விவசாயிகளே, ஒரு பக்கம் தேவை அதிகமாக இருக்குது, ஒரு பக்கம் நம்மளுக்கு அந்த மண்ணில் இல்லவே இல்லை, சப்ளை இல்லை, டிமாண்டு ஜாஸ்தி இருக்குது. அதை ரொம்ப அதிகமாக கொடுக்கறது நம்ம குளுக்கோனோ அசிட்டோபாக்டர் உள்ள இந்த ஃபெர்டிலிட்டி. வாங்கி பயனிடுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தொடர்புக்கு ருட்சோ பயோடெக். அலைபேசி எண் 6383233105. மின்னஞ்சல் rukshobiotech@gmail.com. இணையதளம் www.rukshobiotech.com.